بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அடுத்தபடியாக மகாராஜாபுரம் தாருஸ்ஸலாம் மதரசாவுடைய தலைவர் மற்றும் இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் மௌலவி கே ரஹ்மத்துல்லா மஹலரி உஸ்தாத் அவர்கள் தங்களுக்கு முன் உரையாற்றுவார்கள். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وابتغي فيما آتاك الله دار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஒரு பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜிதிலே ஜாமியாவிலே நடைபெறக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கான இந்த மகிழ்ச்சி பெருவிழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் முகமது முஹியுத்தீன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய சகோதரர் முகமது யூசுப் அவர்களே, இந்த மஹல்லாவினுடைய மரியாதைக்குரிய ஜமாத் தலைவர் சிராஜுத்தீன் அவர்களே, இந்த மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சரியான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே, உழைப்பது கடல் கடந்து என்றாலும் கூட சொந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அதனுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தனி ஜமாத்தார்களே, நாங்களெல்லாம் தேவையில்லை என்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான முறையிலே எங்களுக்கு முன்னால் உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய பேச்சு போட்டியிலே கலந்து சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட சொல்லப்படக்கூடிய செய்தியை அக்கறையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பகுதியை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர மதத்தை சார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மார்க்கங்கள் மதங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் என்பது உங்களுக்கு நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் மதம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்களை விட எல்லா வகையிலும் அது உயர்ந்தது, சிறந்தது என்கிற ஒரு விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே வாழ்வியல் சம்பந்தமாக, வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய மதங்கள் பேசுகிறது. நிறைய மதத்தினுடைய தலைவர்களும் பேசுகிறார்கள், அறிஞர் பெருமக்களும் பேசுகிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன், நானே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், இடையில உங்கள்கிட்ட கேள்வியும் கேட்பேன். வெறுமனே
ஒரு சார்பாக இந்த செய்தி போய் கொண்டிருக்காது. மாணவர்கள் இடத்துலையும் கேள்வி கேட்பேன், இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஜமாத்தார் இடத்துலையும் கேள்வி கேட்பேன். முடிஞ்சா இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட என்ன செய்வேன், சில கேள்விகள் கேட்க வேண்டிய வரும். ஏன்னா நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் இது ஒரு தூக்க கலக்கம் உள்ள ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி நம்முடைய இதயத்திலே படும். அவ்வாறு பட்டு ஒரு பாடங்கள் படிப்பினைகள் பெற்று ஹசரத் அவர்கள் எனக்கு முன்னால் அறிமுகம் செய்த ஹசரத் அவர்கள் சொன்னது போல ஒரு காலகட்டத்தினங்களே இந்த உரையை கேட்டதற்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக இளையாங்குடி எப்படி ஒரு பேர் வாங்கியிருக்கிறதோ அதுபோல இந்த சாத்தனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரும் பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்விடத்திலே பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உருவாக்குவானாக என்ற ஒரு துஆவோடு நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன். பொதுவாக உலகத்திலே வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது நிறைய மத தலைவர்கள் பேசுகிறார்கள், அறிஞர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இருக்குதா இல்லையா, அது கொஞ்சம் வேறுபட்டது, வித்தியாசப்பட்டது. ஏனென்று சொன்னால் பொதுவாக முதல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறோம். 45 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க, 45 நிமிஷத்தில் முடிகிறதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க. அதை விட தாண்டி போனால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா இல்லையா, பொதுவாக பிற மதங்களில் பொதுவாக நீங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அது சம்பந்தமாக வகையில் நீங்கள் என்ன மனசில் எண்ணி இருக்கிறீங்க? உங்கள் பேர் எனக்கு மறந்து வச்சு ஆரம்பத்தில் அறிமுகமானாலும் கூட. அஸ்கர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? பொதுவாக உலகத்தில் அறிஞர்கள் நிறைய சொல்றாங்க, இந்த உலகத்தில் வாழ்வை பற்றி நிறைய சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க வாழ்வு அப்படிங்கிற வகையில்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்கிற வகையில் நாம யோசிக்கிறோம். இது அல்லாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்வை பற்றி நிறைய பேர்கள் மனிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா வாழப்பா இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நின்று விடுவார்கள், எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த அறிஞர்களையும் எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் இஸ்லாம் இந்த வாழு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு 2 அம்சங்களை சொல்லுது. இந்த 2 அம்சங்கள் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைக்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு வைங்க. முதல் கட்டமாக மொத்தம் 3 விஷயம். அதுல முதல் கட்டமாக இந்த உலகத்துல நம்ம வாழணும். இந்த உலகத்துல வாழணும். வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு நமக்கு உழைப்பு தேவை. உழைக்கன்னு சொன்னா அதுக்கு சுறுசுறுப்பு தேவை. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணுங்க, வாழணும். அந்த வாழ்றதுக்கு உழைப்பு தேவை. உழைப்பதாகிறது என்று சொன்னால் சும்மா சோம்பி உட்கார முடியாது, சுறுசுறுப்பு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு பிரார்த்தனையை செய்வாங்க. சில பேர் அதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், இருந்தாலும் கூட நினைவூட்டலாக நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை நீங்க பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன், சில விஷயங்களை வேண்டுகிறேன் அப்படிங்கிற வகையில் அஸ்அலுக்கன்னு ஆரம்பிக்கும். இன்னும் சில பிரார்த்தனைகள் பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, சில விஷயங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 2 விஷயம்தான் மாறி மாறி அந்த பிரார்த்தனைகளை நீங்க பார்க்கலாம். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் மினல் அஜ்ஸி, இயலாமையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இயலாமை இருந்தால் வாழ முடியாது, சுறுசுறுப்பா இருக்க முடியாது. அப்ப அந்த இயலாமையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசல், இந்த சோம்பேறித்தனம் சொல்றா இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனம் இருக்குதா இல்லையா, உழைப்பதற்கு வீரம் வேண்டும், அந்த கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹரம், சில ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா வயசான ஒரு ஆளா இருப்பாரு. சமீபத்தில் நாகர்கோயில்ல ஒரு 70 வயசு ஜிஃப்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்த மாதிரி இருந்துச்சு. முதுமையில இளமை. ஆனா சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா இளமையில முதுமை ஆயிருவாங்க.
நல்ல இளவட்டமா இருப்பாங்க, ஆனா முதுமையா என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படியான இளமையில் முதுமை அடைவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகல், இந்த கருமித்தனம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல வந்து ரெண்டு வகையில ஏழைகளையும் படைச்சிருக்கிறான், பணக்காரங்களையும் படைச்சிருக்கிறான். ரெண்டு வரையும் அல்லாஹ் வந்து பணக்காரர்களை ஆக்க முடியும். பணத்தை அல்லாஹ் வந்து பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம், இவன் ஏழைக்கு கொடுக்கிறானா இல்லையா அப்படிங்கிற வகையில டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த கருமித்தனத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 அம்சத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இந்த இரண்டாவது இந்த சோம்பல் தனத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, முதலாவது இயலாமை, இரண்டாவது சோம்பல் தனத்திலிருந்து அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அப்ப இந்த உழைப்பதற்கு வந்து சுறுசுறுப்பு மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், இந்த வானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கோள்களுமே இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பார்வைக்குங்கிறது பார்க்கிறது பொழுது அது சும்மா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாம் இப்போது உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமியும் சுற்றி கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பூமியிலே இருக்கக்கூடிய மலைகள் கூட நமக்கு பார்வைக்கு நிற்பதாக தெரிகிறது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இயக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். அறிஞர் முராவி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாம இந்த உடல் இருக்குதா இல்லையா, இந்த உடல் இருக்குதா இல்லையா, இந்த உடல் வந்து செயல்படுகிற சமயத்தில் தான் உள்ளமும் செயல்படும், உள்ளமும் செயல்படும். இந்த உடல் சும்மா இருக்கும் என்று சொன்னால் உள்ளத்துல சாத்தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க ஆரம்பித்து விடுவான் என்பதாக அறிஞர் முனாவி அவர்கள் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. ரொம்ப ஆர்வத்தோட அக்கறையோடும் கேட்கிறாங்க. வருங்காலத்தினுடைய அந்த தளபதிகள் என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. கவிஞர் வைரமுத்து அழகாக சொல்லி காட்டுவார், இந்த கடிகாரம் இருக்குதா இல்லையா, அது கடிகாரம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் அது வந்து கோபுரத்தில் இருக்குது. அது ஓடாம இருப்பது என்று சொன்னால் அது எங்க போயிடும், குப்பத்தட்டிக்கு போயிரும் சொல்லி கவிஞர் வைரமுத்து வந்து நினைச்சுவார், அழகான முறையில் சொல்லி காட்டுவார். அப்ப அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் மறுமையினாலே நம்பி இருக்கக்கூடிய மூமின்கள், முஸ்லிம்கள், ஆண்களோ பெண்களோ எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சாதாரணமாக மற்ற மனிதர்களுக்கு, மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடி தாங்க ஒரு பொழுதனுடைய காலை பொழுது ஆரம்பிக்குது. ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்தளவிலே சுபுவுக்கு முன்னாடியே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எரிஞ்சிருது, அவனுடைய அந்த ஒரு நாளுடைய பொழுது ஆரம்பித்து விடுவதாக அறிஞர் ஒரு மக்கள் எண்ணுகிறார்கள், நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக சுறுசுறுப்பு தேவை. இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, நம்ம சாப்பிட்றோம், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட போறோமா இல்லையா, இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்ற சமயத்தில், அந்த சாப்பிட்ற சமயத்தில் என்னன்னு சொன்னா ஒரு சின்ன அளவுக்காவது அந்த உணவை பெறக்கூடிய வகையில ஒரு சின்ன முயற்சியாவது நமக்கு இருக்கு. ஒரு முயற்சியும் இல்லாம வட்டியை வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றதே இஸ்லாம் விழுப்பல. ஒரு உணவை நம்ம எடுத்து சாப்பிட்றோமோ, காலையிலையோ அல்லது மதியத்திலோ இரவுலையோ நம்ம சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஒரு சின்ன அளவுக்காவது என்ன செய்யணும், ஒரு முயற்சி இருக்கு. இங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு அதுல இருந்து எல்லாத்துக்குமான ஒரு பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்து மரியம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு பிரசவ நேரம் ஏற்படுகிறது. அது அருமையான முறையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபஹமலத்துஹும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பிரசவ கர்ப்பிணியா மாறுறாங்க. அப்படி மாறி ஃபன்தபதத்து பிஹி மக்கானன் கசியா, அவங்க ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு என்ன செய்றாங்க, அவங்க சென்று அடைகிறாங்க. யாருமே இல்லை, பக்கத்துல யாருமே இல்லை, தூரமான இடத்துக்கு சென்று அடைகிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தவங்க வந்து கடைசியில் அந்த பிரசவ வேதனை எங்க கொண்டு போய் முடியுதுன்னு சொன்னா ஒரு பேரித்த மரத்துக்கு பக்கத்துல போய் அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்த பொழுது உட்கார்ந்துட்டு அவங்க சொல்றாங்க,
பிரசவ வேதனை நமக்கு தெரியாது. அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு தான் தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா எந்த ஒரு பெற்ற பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களை என்ன செய்ய மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, காலத்தியாலை தனி மித்துக்க பலகாதா, நான் இந்த பிரசவ வேதனை ஏற்படுறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்க கூடாதா, நான் மௌத்தா போய் இருக்க கூடாதா? அப்படி மௌத்தா போய் இருந்தேன்னு சொன்னால் குன்து ரசிய மன்சியா, நான் ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளா மாறி இருப்பேனே அப்படிங்கிற வகையில ஒரு வேதனையோட என்ன செய்றாங்க, அந்த பேரிச்ச மரத்துக்கு அடிப்பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், மலக்குமார்கள் மூலமாக ஃபனாதாஹா, ஒரு மலக்கு அழைத்து, மின் தஹத்திஹா, அவங்களுக்கு கீழே இருந்து அழைத்து அவங்க சொல்றாங்க, அல்லா தஹ்சனி, நீ கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். கது ஜால ரப்புக்கி தஹத்தக்கி சரியா, உன்னுடைய காலுக்கு பாதத்துக்கு கீழே அல்லாஹ் வந்து ஒரு நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கிறான். உனக்காக அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், ஒரு நீரூற்றை ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லத்தீன், அந்த பேரித்த மரத்தினுடைய குப்பு இருக்குமா இல்லையா, அந்த குப்பை பிடித்து அப்படியே லேசாக உலுக்கு. அப்படி உலுக்கினால் துசாக்கித்த அலைக்கி ருத்தபன் ஜனியா, அதிலிருந்து புத்தம் புதிய பேரித்தம் கனிகள் கீழே விழும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு மலக்கு அழைச்சு அவங்ககிட்ட சொல்றாங்க. இது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல பதிவு செய்யறாங்க. நான் பேச வந்த தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேச வந்தேன்? இந்த உலகத்துல வாழணும், அதுக்கு உழைப்பு தேவை. அதுக்கு என்ன செய்யுது? சுறுசுறுப்பு தேவை, உழைப்பு தேவை. அந்த உழைப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உழைப்பு இருக்குது? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க? பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களும் என்ன செய்றாங்க, நான் இதுக்கு முன்னாடியே செத்து போயிருக்க கூடாதா, அப்படி செத்து போயிருந்தா எல்லாரும் என்ன மறந்துருப்பாங்களே அப்படிங்கிற வகையில வந்து ஒரு மன்றாடி கேட்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்யல, நேரடியாக சொர்க்கத்தில் அப்படியே நம்ம உட்கார்ந்துருக்க சமயத்தில் பழங்கள் வந்து வாய்க்கு பக்கத்தில் வருமா இல்லையா, அது மாதிரி இல்லாம என்ன செய்யறான், நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த மரத்தை உழுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதா இருந்தா இங்க இருக்கக்கூடிய இளவட்டங்கள், மாமனார் சொத்துல இருந்து நமக்கு அது வரும் இது வரும் அப்படிங்கிற வகையில எந்த எதிர்பார்ப்பையும் வைக்க கூடாது. என்னுடைய சொந்த உழைப்புல, என்னுடைய சொந்த முயற்சியில அந்த உணவு வர வேண்டும் என்கிற வகையில அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற வகையில இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க நினைக்கலுங்க, அப்படி கீழே விழுந்தா ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஆயினா, அந்த பேரிச்சம் பழத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடு, அப்புறம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி, வகர்ரி ஆயினா, ஒரு கண் குளிர்ச்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்றேன். யாராவது இந்த பிரசவ நேரத்துல இந்த பேரிச்சம்பழத்தை யாராவது பொம்பளையை சாப்பிட்றாங்களான்னு கேளுங்க, நீங்க கொடுக்குறீங்களான்னு சொல்லுங்க. யாராவது கொடுக்குறீங்களா? யாராவது சாப்பிட்றாங்களா? ஏங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த இடத்துல வந்து பேரிச்சம் கனியை வந்து ஏன் கொடுக்க சொன்னா? பிரசவ நேரத்துல அந்த உதிரப்போருக்கு ஏற்படுற நேரத்தில் ஒரு பலகீனம் ஏற்படும். அந்த இடத்துல உடனே ஒரு சக்தி வரணும். நீங்க மற்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி அது சத்தாக மாறும். ஆனால் பேரிச்சங்கனி இருக்குதா இல்லையா, இது சாப்பிட்ட அடுத்த செகண்டே அது சத்தாக மாறும் என்கிற வகையில இன்றைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் வந்து ஒரே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையையும் ஊட்டுகிறான், விஞ்ஞானத்தையும் குர்ஆன்ல ஊட்டுகிறான். ஆனா குர்ஆனை நாம என்ன செய்யறதில்ல, வெறுமனை சடங்காக ஓதிக்கொண்டிருக்கிறோம். செத்தா ஞாபகத்தில் வருது. யாராவது மூத்தா போனா குர்ஆன் எடுத்து ஓதுறான். அடே உசுரோடு இருக்கக்கூடிய உனக்காக வேண்டி அதை அருள் இருக்கிற சமயத்தில் செத்து போனவங்களுக்கு நீ ஏன் ஓதுற அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேட்கிறான். அப்ப அந்த வகையில இந்த விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ உழைப்பு தேவை. உழைப்பு மட்டும் போதுமாங்க? மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, நல்லா உழைத்து சம்பாதி அப்படிங்கிற வகையில் அதோட விட்டுருவாங்க. அதுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இறை நம்பிக்கையை நமக்கு உருவாக்குகிறது. தன்னம்பிக்கையோடு இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த தன்னம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை ஊட்டுகிறது. உழைப்பு மட்டும் தேவையில்லைங்க, உழைப்போடு என்ன செய்யணும், தவக்குள் வேண்டும். அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு உழைக்கணும். அல்லாஹ் மேல தவக்குள் வச்சு உழைக்கணும். இந்த ஒரு செய்தியை வந்து என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் டிஆர்எஸ் காதர் அவர்கள் வந்து பதிவு செய்ய சொன்னாங்க. அந்த விஷயம் மூன்றாவது அம்சம். அந்த விஷயம் மூன்றாவது அம்சம். மொத்தம் 3 விஷயம் பேசலாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ முதல் விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
அப்போ இந்த உழைப்புக்கு தன்னம்பிக்கை அவசியம், அதோட இறை நம்பிக்கை தவக்குல் அவசியம். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. இஸ்லாம் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்க முழுமையாக தவக்குல் வைத்து உழைத்தீர்கள் என்று சொன்னால் ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தய்ர். ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பது போல உங்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுப்பான். தகுது ஹிமாசா வ தருஹு பித்தானா. காலையில் எழுந்து போற சமயத்தில் நீங்க பறவையினுடைய வயிற்றை பாருங்க, அப்படியே ஒட்டிய நிலையில இருக்கு. ஆனா மாலை நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயிறு புடைத்த நிலையில மகிழ்ச்சியோடு திரும்பும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில நான் உழைக்கணும், என்னுடைய தன்னம்பிக்கையை வச்சு நான் உழைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் எந்த மூமின் நினைக்க கூடாது. அந்த தன்னம்பிக்கையோடு சேர்ந்து தவக்குல் என்று சொல்லப்படக்கூடிய இறை நம்பிக்கை வேண்டும். ஏன் தவக்குல் வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு ஆளு ஒரு பொதுவாக எடுத்துக்கோங்க, நிறைய அதிகமான முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பார், பிசினஸ் ஆரம்பிப்பார். எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நடு வீதியில தான் அவர் என்ன செய்வார், கடையை வச்சிருப்பார். மீடியாவில் பயங்கரமான விளம்பரம் கொடுத்திருப்பார். பார்த்தா ஒண்ணுமே வியாபாரம் நடக்காம இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா? ஆனா அதே சமயத்துல ஒரு குறைஞ்ச முதலீடு தான் போட்டிருப்பார், விளம்பரம் அதிகமா இருக்காது, ஒரு பிளாட்பாரத்தில் தான் போட்டிருப்பார். அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உலகத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம கையில இல்லைங்க, உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்போடு சேர்ந்து என்ன வர வேண்டும், தவக்குல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறை நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணும், உழைத்தோம் என்று சொன்னால் பறவைக்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவது போல உனக்கு வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த உலகத்துல வாழணும், வாழ்வதற்கு உழைப்பு தேவை, சுறுசுறுப்பு தேவை. இது முதலாவது அம்சம். இதோட எல்லா மதங்களும் அறிஞர்களும் முடிச்சிடுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த வாழு அப்படிங்கிற அந்த முதல் கேட்டகரியோட நீ நின்றாத. இரண்டாவதாக என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், வாழ விடு. இந்த உலகத்துல வாழக்கூடிய மற்ற மனுஷங்க இருக்கிறாங்களா இல்லையா, சக மனுஷங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள வாழ விடு. நான் இப்ப பேசுறது கூட அவங்களுக்கு தான், உங்களுக்கு சேர்த்து தான் வரும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு பேர் ரெடியா இருந்துக்குங்க. என்ன, தூங்கிடக்கூடாது. உற்சாகமா இருக்கிறீங்களா? இப்ப செய்தி அங்க போய்கிட்டு இருக்கு. இது இல்லைனாலும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுதுன்னு சொல்லுங்க, அல்லது புரியலன்னு சொல்லுங்க. புரியுதல்ல? சரி. அப்ப முதல் விஷயம் வாழு. இரண்டாவதாக அடுத்தவர்களையும் வாழ விடு. அதாவது பிறர் உழைப்பதற்கு நாம வழிவிட வேண்டும். அவங்களுக்கு எந்த இடையூறு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி, முஸ்லீம்னா யாருங்க சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் பார்க்க. முஸ்லீம்னா யார்? எப்படி? நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துட்டாங்க, நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க ஜமாத் தலைவர், அதனால ஒரு பொருத்தமான ஒரு தலைவராக இருந்திருக்கிறாங்க. பொதுவாக இஸ்லாம் சொன்னா 5 களிமா தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, இதைத்தானே சொல்லுவோம். இதை 5 செஞ்சவே முஸ்லீம். மூமின்னா யாரு? ரெண்டாவது கேள்வி. முஸ்லீம்னா இந்த விஷயம், மூமின்னா யாருங்க? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? முஸ்லீமுக்கு மூமினுக்கு என்ன வித்தியாசம்? மூமின்னா என்னது, மூமின்னா என்ன அர்த்தம் முதல்ல சொல்லுங்க. இல்ல மூமின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 6 விஷயம் நம்பணுமா இல்லையா? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது. இதே மாதிரி மூமின்னா அந்த 6 அம்சங்களை நம்புறவங்களுக்கு பேர் மூமின்ங்க. அப்படித்தான் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். அந்த 5 கடமைகளை செய்யணும், இந்த 6 விஷயங்களை நம்பணும். ஆனா அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம்னா யார் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலீம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. தன்னுடைய கையாலையோ அல்லது நாவாலையோ எந்த வகையிலும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடைஞ்சல் கொடுக்கப்படுறது. இடைஞ்சல் பண்ணாம இருக்கிறான் இல்லையா, அவன் தான் உண்மையான முஸ்லிம். மூமின்ங்கிறதுக்கு இன்னொரு வகையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மூமினு மன் அமினன் நாஸ் அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். அடுத்தவனுடைய உயிருக்கோ உடைமைக்கோ எந்த விதமான ஒரு அபயம் கொடுப்பானா இல்லையா, அப்படிப்பட்டவன் தான் மூமின் அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த வேறு வகையில ஒரு கோணத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அடுத்தவங்க வாழ்றதுக்கு நம்ம எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஆனா நடைமுறையில் நம்ம என்ன பார்க்கிறோம் சொல்லுங்க பார்க்கணும். இடைஞ்சல் பண்றோமா பண்ணலையா? நம்ம கடை வச்சிருக்கிறோம் அல்லது ஒரு அலுவலகத்தில் இருக்கிறோம் சொன்னா
நாம மட்டும் வாழ்றோமா, அடுத்தவங்களுக்கு வாழ வழிவிடுகிறோமா என்று சொன்னால் நிறைய பேர் அப்படி பண்றது கிடையாது. ஆனா முஸ்லீமா இருப்பாங்க, மூமினா என்ன செய்வாங்க இருப்பாங்க. என்னவெல்லாம் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு சின்ன வகையில ஒரு சின்ன கோடிட்டு ஒரு வான சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற வகையில ஒரு விஷயத்தை சொல்லி காட்டலாம். ஒரு நிறுவனத்தில் அவங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்க. அப்படி பணி செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஒன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரே சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க, அங்க உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்யற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சக பணியாளரை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. புறம் பேசி அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா, அதை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஏதாவது ஒரு வகையில ஒரு தவறு பண்ணிட்டான்னு வைங்க, நம்மளை விட அவன் முந்தி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதலாளிகிட்ட போட்டு கொடுத்து அவனுடைய மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களை நான் சொல்லலை, இப்படி உங்களுக்கு சொல்றதுனால உங்களை சொல்லலை, பொதுவாக உள்ள விஷயத்தை நான் சொல்றேன். இதே மாதிரி அடுத்தவனை ஓரங்கட்டி விட்டு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஒவ்வொரு வியாபார தளத்திலையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சில நேரத்தில் வந்து ஒரு புதுசா ஒரு ஊழியம் வருவான், வேலைக்கார வருவான். ஏற்கனவே இவங்க 10 வருஷம் 5 வருஷம் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு அங்க உள்ள அந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும். ஒரு சிரமமான வேலையை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, சிரமம் இல்லாத வேலையை எடுத்துக்கிட்டு இந்த வேலை பொழுவை யார்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, இந்த புதுசா வர்ற ஆள்கிட்ட நினைச்சிருவாங்க கொடுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா. இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்னன்னு சொன்னா, ஒரு அலுவலகத்தில் அடுத்தவன் செஞ்சு இருக்கக்கூடிய முடித்த சிரமமான ஒரு பணியை தான் செய்ததாக அங்கீகாரம் செய்து தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பான். பார்க்கிறோமா இல்லையா உலகத்தில் அப்படி பார்க்கிறோமா இல்லையா. அப்ப இதெல்லாம் எந்த வகையில ஒரு ஈமான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறாக அடுத்தவங்களுடைய அந்த உழைப்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இப்ப அடுத்து ஒரு கேள்வி, இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தவன் வந்து வராத அளவுக்கு வழிவிடாத அளவுக்கு நம்ம பண்றோமா இல்லையா, இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அது ஒரு காரணம், அதுக்கு அது வந்து வரணுங்கிறது வந்து ஒரு காரணம். ஆனா அடிப்படை காரணம் இல்ல, அது வர்றதுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து அடுத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையில வந்து உங்க முயற்சி பண்றாங்களா, இதுக்கு அடிப்படை காரணம் உள ரீதியாக இருக்கக்கூடிய அடிப்படை காரணம். அவங்க என்ன சொன்னாங்க, தான் மட்டும் வாழல, பொறாமை. அதான் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த பொறாமை, அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய பகைமை, அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய தவறான எண்ணம் இருக்கா இல்லையா, இதுதான் அடிப்படை காரணம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ்ல எது வந்து அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிட அமைப்புல வந்து நம்ம விடாம இருக்கிறோமா இல்லையா, அதுக்கு அடிப்படை காரணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க தகர்த்துருங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல ஒரு நீண்ட ஹதீஸை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா, வலா தஹாசது, நீங்க பொறாமப்படாதீங்க, அடுத்தவங்களை என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க. வலா தனாஜசு, ஒரு ஏலம் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதிக விலை கொடுத்து நீங்க எடுக்கணுங்கிற நோக்கம் உனக்கு இருக்காது, அடுத்தவன் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதிக விலை கொடுத்து நீங்க ஏலத்தை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஒலா தபாகலும், யாரை நீங்க வெறுக்காதீங்க. ஒலா ததாபுரு, யாரு கூட நீங்க பிணங்கிக் கொள்ளாதீங்க. ஒலா எபிஉ பாலுக்கும் அலா பை பாலின், ஒரு ஆளு போய் ஒரு இடத்துல வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் நீங்க குறுக்கு போய் என்ன செய்யாதீங்க, அங்க வந்து வியாபாரம் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு வகையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆளு வந்து போய் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அது போய் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் என்ன செய்யறது, எனக்கு அந்த பொண்ணை கூட அல்லது மாப்பிள்ளைய கூட அப்படிங்கிற வகையில கலைக்கக்கூடிய வகையில அந்த காரியத்தை நீங்க பண்ணாதீங்க. வகூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியாராக மாறிவிடுங்கள். வயஹ்வானா, ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக மாறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல் முஸ்லிம் அல் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொருக்கு சகோதரன். லாயங்களிமுஹு, அவன் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு அநீதம் செய்ய மாட்டான். வலா யஹ்துலுஹு, துரோகம் பண்ண மாட்டான். வலா யக்திபுஹு, அவன் பொய் சொல்ல மாட்டான். வலா தஹ்கிருஹு, அவன் கேவலமாக எண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தக்வா ஹாவுனா, எல்லாம் எங்க இருக்குது, இங்க மனசுல இருக்கு, இதயத்துல இருக்கு. நான் சொன்ன அந்த விஷயம் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரியாது. ஒரு ஆள் நம்ம மேல சொல்லக்கூடிய அந்த பொறாமை இருக்குதா இல்லையா, இது வெளிப்படை பகைமை, இதே போல விரோதம், இது எல்லாம் வெளிப்படையா தெரியாது, எல்லாம் இங்க இருக்கு. இந்த இதயத்தை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இதயத்தின் பக்கம் சுட்டி காட்டி விட்டு இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, பி ஹஸ்பி இம்ரிஇம் மின ஷர்ரி, ஒரு மனுஷனை நீங்க வந்து ஒரு மோசமான ஆள் அப்படிங்கிற வகையில நீங்க தெரிந்து கொள்வதா இருந்ததுன்னு சொன்னால், யஹிக்கிற அஹாஹுல் முஸ்லிம்,
அடுத்தவன் அவன் கேவலமா இழிவான் நினைச்சான்னு சொன்னா இவன் வந்து முகமேசமானவன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் இது வந்து தடை செய்யப்பட்டது. தமுஹு, அவனுடைய உயிர் தடை செய்யப்பட்டது. மாலுஹு, அவனுடைய உடைமை தடை செய்யப்பட்டது. அருளுஹு, அவனுடைய மான மரியாதை இருக்கா இல்லையா, அதுவும் தடை செய்யப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த வகையில இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனை மோசமான குணங்கள் இது நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்துல ஒரு மூமின் தவிர்ந்து வாழ வேண்டும். இந்த உலகத்துல வெற்றி பெறதுக்கு இந்த மாதிரி பொறாம தவறான எண்ணம் இதெல்லாம் தேவையில்லைங்க. ரெண்டு அம்சங்கள் இருந்தா போதும். நீங்கள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக, இளையாங்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நீங்கள் வியாபாரிகள். சென்னையில இளையாங்குடி அப்படிங்கிற வகையில ஒரு பேர் பெற்ற வகையில் இருக்கிறீங்க. நம்ம இருக்கக்கூடிய அந்த உழைப்புல, அந்த தொழில நாம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் 2 அம்சங்கள் இருந்தால் போதும். அந்த 2 அம்சங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற எதுவும் தேவையில்லை. இந்த உழைப்பு சுறுசுறுப்புங்கிறத தாண்டி 2 அம்சங்கள் இருந்தால் போதுங்க. நாணயம் ஒண்ணு, நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 40 வயசுல வந்து நபி பட்டம் பெற்று 23 ஆண்டு காலத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு நம்பிக்கையை பெற்றாங்கன்னா 2 பேர் தான். அல் அமீன், அஸ்ஸாதிக். அவர் வந்து நம்பிக்கையாளரப்பா, உண்மை பேசக்கூடிய ஆளப்பா அப்படிங்கிற வகையில தான் அத்தனை கூட்டம் திரண்டது ரசூலுல்லாஹ்வை சுத்தி. அப்ப இந்த 2 பண்பாடுகளை, உண்மையையும் அந்த நம்பிக்கை நம்பகத்தன்மையை நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் நாம என்ன செய்யலாம், வெற்றி பெற்று வரலாம். போற்றி பொறாமை தேவையில்லைங்க. எனக்கு விதிச்சது எனக்கு கிடைக்கும், அவருக்கு விதிச்சது அவருக்கு கிடைக்கும். ஏன்றால் என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரஸ்பரம் உதவி கொள்ளவும், உதவி செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம கடையில் இல்லை, ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா பக்கத்து கடைக்காரன் நம்ம மேல வந்து சண்டைக்காரனா இருக்கா, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, கொஞ்சம் தூரமா அங்க போய் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அப்படி பண்ணாம இந்த பக்கத்து கடையில் இருக்கக்கூடிய அவன்கிட்ட இருக்கிற, அவன் என்னுடைய எதிரியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பகைமையானா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லி பாருங்க, ஒரு கட்டத்தில் வந்து அந்த மோசமா இருக்கக்கூடிய அந்த எதிரி கூட உற்ற நண்பனாக நமக்கு மாறும். நமக்கு பக்கத்தில் பெரும்பகுதி நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு, பிரஷர் இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் தெரியுமா, அண்டை வீட்டுக்காரரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அண்டையில் இருக்கக்கூடிய அந்த கடைக்காரரோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹஜ்ரத், இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் அப்படியெல்லாம் நம்ம செயல்பட முடியுமா, அவன் அடிச்சுட்டு போறானே அப்படிங்கிற வகையில நீங்க சொல்லலாம். அதுக்கு என்னுடைய ஹஜ்ரத்தில் வந்து ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த கடல் இருக்கா இல்லையா, இந்த கடல்ல பொதுவா மீன் நம்ம சாப்பிடுறோம். ஆனா வந்து அந்த கடல் வாழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடல்ல வந்து 3 வகையான மீன்கள் இருக்கிறது. எத்தனை வகையான மீன்கள் இருக்கிறது, நிறைய மீன் இருக்குது. சாலை மீன், அந்த மீன் நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அது தனியா வகை. ஒட்டுமொத்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா 3 வகையான மீன்கள் இருக்கிறது. என்ன வகையான மீன்கள், நீங்களும் விட்டுருங்க, இங்க இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்போம். என்ன ஹஜ்ரத் கேள்வி எல்லாம் கேட்கிறான்னு சொல்லி நினைக்க கூடாது. அதாவது அந்த ஒட்டுமொத்த வகையில் அங்க இருக்கக்கூடிய மீன்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓரளவு நெருங்கி வந்துட்டாங்க. 3 வகையான, ஒரு வகையான மீன்னா அடாவடி மீன்கள். என்ன மீன்கள், அடாவடி மீன்கள். அது என்ன செய்யும் சொன்னா, சின்ன சின்ன மீன்களை என்ன செய்யும், அது சாப்பிட்டு தன்னுடைய வயிறை வளர்க்கக்கூடிய, அதுக்கு இதெல்லாம் இருக்காது, நியாயம் இதெல்லாம் கிடையாது, கிடைச்சதெல்லாம் என்ன செய்யும், சாப்பிடும். அடாவடி மீன்கள். 2வது சிறு மீன்கள், எதோடையும் போராட முடியாம அந்த அடாவடி மீன்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சிறு மீன்கள். இன்னொரு மீன் இருக்குதுங்க, விலாங்கு மீன். இந்த சின்ன மீனை என்ன செய்யாது, அது சாப்பிடாது. அதே சமயத்தில் அடாவடி மீன்களுக்கு பக்கத்தில் போய் அதில் போய் அகப்பட்டிருக்கும் கிடையாது, எப்படியாவது நெளிவு சுழிவா போய் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த விலாங்கு மீனை போன்று இந்த உலகத்தில் வாழன்னு சொல்லி என்னுடைய ஹஜ்ரத் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. யாரையும் போய் அடிக்க வேண்டிய தேவையில்லை, நாம அடிபட வேண்டிய தேவையில்லை. எல்லாத்துல இருந்து அதுக்குத்தான் சாணக்கியத்தனத்தை, ஹிக்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வியாபாரத்தில் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு தனியான வகையில் ஒரு கிளாஸ், நம்ம தர்பியா கிளாஸ் என்ன செய்யலாம், நம்ம எடுக்கலாம். அப்ப அந்த வகையில் நம்ம வாழணும். இப்ப எத்தனை விஷயம் பேசியிருக்கிறோம், 3 விஷயத்துல 2 விஷயத்தை பேசியிருக்கணும். முதல் விஷயம் என்னங்க, இந்த உலகத்துல வாழணும். 2வது பிறருக்கு வாழ வழிவிட வேண்டும். 3வதாக உள்ள அந்த அம்சத்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம பேசின அந்த பேச்சுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீங்களை விட அவங்க தான் மதரசா மாணவரா? மதரசா மாணவர் உண்மையிலேயே சிறப்பாக வருவாங்க இன்ஷா அல்லாஹ். மாணவர்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம வாழ வேண்டும், பிறருக்கு வாழ வழிவிட வேண்டும், மூன்றாவதாக வாழ்வை கொடுக்க வேண்டும். வாழ்வை கொடு, வாழ விடு, வாழ்வை கொடு. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா பொதுவாக நம்ம இந்த மேடை பேச்சு, தெரு மேடை பேச்சு இருக்கா இல்லையா, அது பேசிட்டோம்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த உணர்ச்சி ததும்ப பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த உட்கார்ந்து பேசுறதுக்கு அதான் காரணம். இந்த மாதிரியான ஒரு சின்ன அமர்வு, பெரிய கூட்டம் இல்லாமல் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் இந்த சமூகத்தை முன்னேற்றணுங்கிற அமைப்பில் செயல்படணுங்கிற நோக்கத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? யாராவது உங்களிடத்துல யாராவது சோர்வு ஏற்பட்டிருக்குதா? இல்லை. அப்போ அந்த செய்தி உங்களுக்கு உள்ளத்தில் போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்டத்தில் அடுத்த ஆண்டு விழா வைக்கிற சமயத்தினால இந்த சாத்தனை இதை விட சிறப்பான வகையில் ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பேர் வாங்கக்கூடிய ஒரு ஊராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் ஒரு அருமையான தலைப்பு நினைச்சிருக்கிறாங்க. நம்ம டிஆர்எஸ் காதர் அவர் அண்ணன் நினைச்சிருக்கிறாங்க, நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. மூன்றாவதாக வாழ்வை கொடு. நான் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோல மற்ற மக்களுக்கு நீ உபகாரம் செய்து இந்த உலகத்தில் வாழ். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹுக்கு அல்லாஹ் உன்னை எப்படி நேர்த்தியாக படைத்திருக்கிறானோ அதே போல இந்த உலகத்தில் நேர்த்தியாக வாழு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அது போன்ற வகையில் நீ என்ன செய்ய, அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய் அப்படிங்கிற விஷயம் இந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு என்னங்க உபகாரம் செஞ்சிருக்கிறான்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, அல்லாஹ் நமக்கு என்ன உபகாரம் செஞ்சிருக்கிறான்? ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணிங்க. இந்த முன்னாடி இருக்கவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஏதாவது உபகாரம் செஞ்சிருப்பானா இல்லையா? அதுல நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். உபகாரம் என்ன செஞ்சிருக்கிறான்? கைகால் சுகத்தை கொடுத்திருக்கிறான், அது ஒரு பெரிய உபகாரம். இன்னொரு ஆளு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான். வேற முஸ்லீமா பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் போதும். நல்ல பதில் சொல்றீங்க. இந்த உபகாரம் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு சுலாமா மினன்னாசி அலைஹி சதகா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் அவன் என்ன செய்யணும்? அவன் சதக்கா பண்ணணும். என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணணும். குல்ல யௌமின் தத்லு அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும்? சதக்கா பண்ணணும். எதுக்காக வேண்டி தெரியுமா? அவன் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த எலும்புகளுக்கான மூட்டுகள் இருக்கா இல்லையா, இணைப்புகள் இருக்கா இல்லையா, இதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? அவன் ஒவ்வொரு நாளும் அவன் சதக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இலங்கையை சார்ந்த டாக்டர் ரைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை உளவியல் மருத்துவர், ஒரு அற்புதமான ஒரு தாய் அழைப்பாளர். அவர் ஒரு டாக்டரா இருந்தாலும் கூட அந்த தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த பேஷண்ட்டுகள், அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிற வகையில் எனது டைரியின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யுங்க, அதை வாங்கி ஒவ்வொரு ஆளும் படிங்க. நம்மளை சிந்திக்கலாம். அவருடைய அந்த பேஷண்ட் வர்றாங்களா இல்லையா, ஒவ்வொரு பேஷண்ட்டும் வரக்கூடிய நேரத்தில் அதில் பட்ட அனுபவங்களை ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணி கொடுக்கக்கூடிய வகையில் அதை எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த எலும்பை ஒட்ட வைக்கிறது யாரு கிடையாது? டாக்டர் கிடையாது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த எலும்பை ஒட்ட வைக்கிற யாரு கிடையாதான்? டாக்டர் கிடையாது. யார் ஒட்ட வைக்கிறா? அல்லாஹ் தான் ஒட்ட வைக்கிற. அப்ப இவருக்கு என்ன வேலை? டாக்டருக்கு என்ன வேலை? அதை அப்படியே என்ன செய்வார்? எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி கரெக்டா பொருத்துற வேலை மட்டும்தான். அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க அதை ஸ்கேன் பண்ணாம அனுபவத்தில் என்ன செய்வாங்க? பொருத்திடுவாங்க. சில நேரத்தில் அது நேரா இருக்கும், சில நேரத்தில் கோணலா போயிடும். இவங்களுக்கு வேலை கரெக்டா அந்த இடத்துல வச்சு பொருத்துறது. அது ஸ்கேனை பார்க்காம பொருத்த முடியாது, அந்த எக்ஸ்ரே பார்க்காம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதைத்தான் பண்றாங்க. ஆனா ஒட்ட வைக்கிறது அல்லாஹ். அந்த இடத்துல அல்லாஹ் சாரவத்தால ஒட்டக்கூடிய வகையில ஒரு ரசாயன ஒரு இதை என்ன செய்யறான்? உருவாக்குறான். அதான் ஒட்டுது அப்படின்னு நினைச்சாரு அவர் சொல்லி காட்டுறார். இப்ப அடுத்த கேள்வி,
எத்தனை எலும்புகள் இருக்கு நம்ம உடம்புல? பரவாயில்ல, படிச்ச சில இடங்களில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளையும் சில பேருக்கு என்ன செய்யல, எத்தனை எலும்புகளும் என்ன செய்யல தெரியல. சரி, அதுல வந்து ஆக நீளமான எலும்பு எது? தொடை எலும்பு. பரவாயில்லை. ஆக சின்ன எலும்பு எங்க இருக்குது? இந்த காதுல இருக்குது. ஒரு சின்ன 3 எலும்பு இருக்குதா என்ன செய்றாங்க? இருக்கிறதுலயே சின்ன எலும்பு என்ன செய்யுது? காதுல 3 எலும்பு இருக்கு. இதனுடைய பயன்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் சொல்லுவாங்களா இல்லையா, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிற வகையில் இருக்குன்னு சொன்னா என்ன வேணும்? எலும்பு வேணும். நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கிறோமா? என்னைக்கே யோசிச்சிருக்கிறோமா? ஏதோ எலும்பு இருக்கு நம்ம நினைக்கிறோம். இந்த தலை நிமிர்ந்து நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, நான் நடக்கிறதுன்னு சொன்னா என்ன வேணும்? எலும்பு வேணும். ஒரே வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யல? அந்த எலும்பு வைக்கல. நீல அகலத்துல, வடிவத்துல, செயல்முறையில பல்வேறு வகை அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஒரே மாதிரி எலும்பு அல்லாஹ் வச்சுட்டான்னு சொன்னா நம்ம எப்படி நடக்க முடியும்? ரோபோட் மாதிரி நடந்துக்கிட்டு. ரோபோட் மாதிரி என்ன செய்யணும்? நடக்கும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் உட்கார்ந்து இருக்கேன், இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூட்டு எலும்பு இணைப்பு இருக்கா இல்லையா, அது வளையிற பொசிஷன்ல இருக்கிறதுனால தான் நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரே மாதிரியான அமைப்பில் அல்லாஹ் வச்சுனா நான் உட்கார முடியுமா? இங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? யாரும் உட்கார முடியாது. உட்கார்றதுக்கு, எழுறதுக்கு, படுக்கிறதுக்கு, உண்பதற்கு, குடிப்பதற்கு, எழுதுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு இந்த பேனா இருக்குதா இல்லையா, அந்த பெருவிரல் இல்லாட்ட யாராவது எழுத முடியுமா? யாரும் எழுத முடியாது. இன்னும் கொஞ்சம் போனோம்னா, இந்த மூட்டுக்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. உண்மையா இல்லையா? இப்படியே இருக்கணும் வைங்க, இப்படி வளைப்பு இல்லாம, இந்த இணைப்பு இல்லாம அல்ல, இப்படியே நேரா வச்சிருந்தான்னு வைங்க, எடுத்து அங்க போகும், வாய்க்கு மேல ஃபேனுக்கு தான் போகும். உண்மையா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய உபகாரத்தை அல்லாஹ் பண்ணி இருக்கிறாங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் வந்து உனக்கு உபகாரம் செய்தது போல நீ என்ன செய்ய? உபகாரம் செய். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூட்டுகளுக்கு, எலும்புகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் பண்ணணுங்க. இப்ப தர்மம் பண்றதா இருந்தா நிறைய பேர் என்ன செய்வாங்க? காசு பானம் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து உடைக்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாதிலு பைனல் இஸ்னைனி சதகா. 2 பேருக்கு இடையில சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவியோ அல்லது அண்ணன் தம்பியோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது நம்முடைய நட்பு வட்டத்தில் யாராவது சண்டை பிடிச்சிருந்தாங்கன்னா 2 பேருக்கு மத்தியில் பொய்ய சொல்லியாவது நீ சேர்த்து வை. பொய்ய சதக்கா. அது என்னது? சதக்கா. ஒரு ஆள் என்ன செய்றாரு? வாகனத்தில் ஏற முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை ஏற்றி விடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அல்லது ஒரு ஆள் வந்து வழியில நிக்கிறாரு, நீ வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கிற, அவர் இடம் கேட்கிறார், லிஃப்ட் கேட்கிறாரு, கூடு, அது சதக்கா. இதே போல வல் கலிமத்து தையிபா சதக்கா, நல்ல வார்த்தை, இனிமையான வார்த்தையை பேசு, அது சதக்கா. ஓ துமீத்துல் அதா அனித்தரீக்கு சதக்கா. பாதையில் நீ போற சமயத்துல கல்லோ முள்ளோ அல்லது கண்ணாடி சொல்ல கிடக்கிறது சொன்னால் அதை அப்புறப்படுத்த, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்குது அப்படிங்கிற வகையில நீ அப்புறப்படுத்து சொன்னால் அது சதக்கா. இதே போல ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி வீட்டில இருந்து நீ எடுத்து வைக்கக்கூடிய அந்த எட்டுக்கள் இருக்கா இல்லையா, அது சதக்கா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயத்தை சொல்றாங்க. எத்தனை விஷயத்தை? சதக்கா சதக்கான்னு சொல்லி 6 விஷயத்தை சொல்றாங்க. 1வது இணக்கம் செய், சதக்கா. ஏறுறதுக்கு நீ உதவி செய், வாகனத்துல ஏறுறதுக்கு உதவி செய் அல்லது லிஃப்ட் கொடு, அது சதக்கா. சுமையை ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு, சுமையை தூக்குறதுக்கு முடியாம இருக்கிறாரு, தூக்கி விட, அது சதக்கா. இன்முகத்தோடு உரையாடுறது சதக்கா. பாதை இடர்களை அகற்று சதக்கா. தொழுகைக்கு எடுத்து வைக்கக்கூடிய காலடி சதக்கா. எனக்கு நீ வந்து நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா 6 விஷயத்தை சொல்றாங்க. ஆனா இந்த 6 விஷயத்துல 5 விஷயம் எது சம்பந்தப்பட்டது? அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யறது. தனக்கு வந்து தொழக்கூடிய அந்த தொழுகைங்கிற விஷயத்தை அல்லாஹ் எதுல சொல்றான்? கடைசியாக 6வது அம்சமாக வைக்கிறான். எங்க கொண்டு வைக்கிறாங்க? 6வது அம்சமாக வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னென்ன வகையில் உள்ளதெல்லாம் சதக்காங்கிற வகையில் சொல்லி காட்டிருக்கிறான். இப்ப இந்த மாதிரியான ஒரு சமூக பணிகள்ல நம்ம ஈடுபடுற சமயத்துல என்ன கிடைக்கும்? ஏதாவது கிடைச்சா தான் நம்ம என்ன செய்வோம்? இந்த அடுத்தவங்க உதவி பண்றது, கொடுக்கறதெல்லாம் எப்போ வரும்? எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக உள்ள அம்சம். என்ன கிடைக்குங்க நமக்கு? அல்லாட்ட கூடிகளுங்கிறது சொர்க்கத்துல அது கண்டிப்பா உண்டு. இன்னொரு அம்சம் இருக்குது, இந்த உலகத்தில் நமக்கு உதவி வேண்டுமா இல்லையா? நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு நமக்கு உழைப்பு தேவை, தவக்குள் தேவை. இதே மாதிரி என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உபகாரம் பண்றது. அந்த உபகாரத்தின் வழியாகவும் நமக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். நம்ம தொழில் துறையிலே, வியாபாரத்தில் என்ன செய்யும்?
இந்த மாதிரி அடுத்த இந்த மாதிரி சமூக பணியிலாம் டிஆர்எஸ் எல்லாம் வந்து தன்னுடைய சொந்த தொழிலை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாருன்னு சொன்னா பார்க்கறதுக்கு வந்து இன்னும் இளமையா இருக்கிறாரு. தேனியை போல நினைச்சாரு, சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். மனித தேனி நினைச்சல அவரை சொல்லலாம். ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார், எங்களால் வர முடியல. அங்கே நாங்கள் நிஸ்வான் மசா தொடங்கினால அவருடைய வாக்குக்கு நம்ம என்ன செய்ய இது பண்ண முடியல. அப்போ வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் மற்ற ஆளுங்களையும் பாருங்கள், அவருடைய முகத்தையும் பாருங்கள், ஒரு முகமலர்ச்சியோட அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் கொடுப்போம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கேட்போம்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அவங்க கோவிச்சுக்கிடுவாங்கல்ல, அதனால அந்த வகையில் வந்து இப்போ ஒரு கேள்வி வருது, ரெடியாக இருந்துக்குங்க. சமூக பணி பண்ணால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த ஹாலிவுட்டில் பே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஒரு குறும்படம். அதில் என்னன்னு சொன்னால் ரொம்ப அருமையான விஷயம். சினிமாவை பற்றிலாம் பேசுகிறா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஈரானில் வந்து நிறைய இஸ்லாமிய சினிமாவெல்லாம் என்ன செய்யுது எடுக்கப்பட்டு அது இன்னைக்கு உலகளாவிய அளவில் விருதுகள்லாம் என்ன செய்யுது பெற்றுக்கிட்டு இருக்கு. நாம் பார்க்கக்கூடிய தமிழ் சினிமாக்கள் போன்று டப்பாங்குத்து பாடலோ ஆபாச வசனங்களோ உள்ளது கிடையாது. அந்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அது முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அதிர்வலையை உள்ளத்தில் என்ன செய்யும் ஏற்படுத்தும். அந்த ஹிஜாப் முறையெல்லாம் பேணி எடுக்கப்படக்கூடிய ஈரானிய படங்கள், அதே மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் படம் தான் எனது பே இட் ஃபார்வர்ட். அதில் ஒரு அமெரிக்கா ஸ்கூல், அதில் வந்து என்னை போன்று ஒரு வாத்தியார் நினைச்சாரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். உங்களை போன்று மாணவர்கள் நினைச்சாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொன்னால், உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்களே, இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு சேர்த்து உள்ள ஒரு செய்தி தான். மாணவர்களே, ஏதாவது ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்லணும். ஏதாவது ஒரு ஐடியாவை என்ன செய்யணும் நீங்கள் சொல்லணும். சும்மா சாதாரண ஐடியாவை நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுற சமயத்தில் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும். அப்படியான ஒரு ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லி நினைச்சாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவனுடைய உள்ளத்தில் பட்ட ஐடியாவை என்ன செய்கிறான் சொல்கிறான். இப்போ நான் உங்கள் இடத்துல கேட்குறேன், என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவில் அவங்களுக்கு மட்டும் கேள்வி இல்லை, நீங்களும் சேர்ந்து அதில் பங்கெடுத்துக்கிறோம். அந்த ஐடியாவனால உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் ஏற்படணும். அப்படியான ஒரு ஐடியாவை யாராவது ஒரு 2 மாணவர்கள் ஷேர் பண்ணிக்கங்க. என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? சும்மா ஏதாவது ஐடியா இல்லை, நான் வந்து ஒரு நிறைய பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அந்த ஐடியாவில் வந்து என்ன செய்யணும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்படும். அப்படியான ஒரு ஐடியா. இஸ்லாமிய ஆட்சி வரன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆட்சி வரன்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த ஐடியாவில் வந்தா தான் அப்படிங்கிற மாற்றம் வரணும்ல, அந்த சொல்றேன். இன்னொரு பையன், யாராவது ஒரு ஆள் ஒற்றுமையா இருக்கணும். இந்த சைடில் வருவோம். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா என்ன செய்யணும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அப்படியான ஒரு ஐடியா அண்ணன் சொல்லுங்க. நீங்க கல்வியில நல்ல இதா இருக்கணும், கல்வியில மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் சொல்றாங்க. நீங்க மௌனமா இருக்கிறீங்க. ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்றாங்க. அப்போ ஒரு 11 வயசு நிரம்பிய டிரைவர் மக்கன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவன் சொல்றான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒரு 3 பேருக்கு, அந்த 3 பேரும் முகமறியாத நபர்களா இருக்கணும். அந்த 3 பேருக்கு என்ன செய்யணும், முகமறியாத ஒரு 3 பேருக்கு என்ன செய்யணும், அவன் உதவி பண்ணணும். ஏதாவது ஒரு உதவி. அந்த உதவி வந்து அன்பா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில உதவி பண்றது. ஆனா அவன் எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும், தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது, தெரியாத முகமறியாத ஒரு 3 பேருக்கு பண்ணணும். அந்த 3 பேரும் தலா ஒரு 3 பேருக்கு என்ன செய்யணும் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும், அப்படி தொடர்ந்துகிட்டே போகணும். அப்படியே என்ன செய்யணும், தொடர்ந்துகிட்டே போனா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்ன செய்யறான் சொல்றான். சொல்லிட்டு அவன் ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுக்குறான். என்ன புள்ளி விவரம் சொன்னா, இது மாதிரி நான் சொன்ன ஐடியாவை அப்படியே மக்கள் ஃபாலோ பண்ணி 2 வாரங்கள் ஆச்சுன்னு சொன்னா அதன் மூலமாக எத்தனை பேர் வந்து உலகத்தில் வந்து உதவி பெறுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு புள்ளி விவர கணக்கையும் சொல்றான். எத்தனை பேர் இருக்கும்? அப்படி
ஒரு ஆள் 3 பேர், அந்த 3 பேர் தலா 3 பேர், அப்படி இப்படி அப்படி செய்து போய்கிட்டே இருக்குது. 2 வாரத்தில் இத்தனை பேர் வந்து என்ன செய்வாங்க, உலகத்தில் உதவி வருவாங்க. அதனால உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லி அந்த புள்ளி விவர கணக்க சொல்றான். 47,82,969 பேருக்கு என்ன செய்யும், 2 வாரத்தில் உதவி கிடைக்கும். 2 வாரத்தில் என்ன செய்யும், உதவி கிடைக்கும் நினைச்சாங்க சொல்றான். இது சொன்ன உடனே அவன் சொன்னது நல்ல ஐடியா, ஆனா மற்ற மாணவர்கள் என்ன செய்றாங்க, கேலி பண்றாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்படியெல்லாம் நடக்க முடியுமா, ஏதோ ஒரு உளறான் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்றாங்க. ஆனா அந்த வாத்தியார் இருக்கிறார் இல்லையா, இந்த வாத்தியாரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய, யாரும் போய் பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சு கொடுக்குறாங்க, ஏது படிச்சு கொடுக்குறாங்க, அந்த வாத்தியாருடைய பேரே தெரியாம நமக்கு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை போய் ஒப்படைக்கிறோன்னு சொன்னா நம்மளை விட அதிகமா யார்கிட்ட போய் இருக்கிறாங்க, அந்த மாணவ பள்ளிக்கூடத்தில் தான் போய் இருக்கிறாங்க. அப்ப சரியான முறையில் ஒழுக்கம் உள்ள வகையில் இருக்கக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு ஆசிரியனா இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யணும், போய் ஒப்படைக்கணும். அந்த வாத்தியார் அப்படியான ஒரு வாத்தியார். அவர் என்ன செய்றாரு, அந்த பையனை 11 வயசு பையனை தட்டி கொடுக்குறார். அருமையான ஐடியா சொல்லியிருக்கப்பா அப்படி. உடனே அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது. இப்போ சொல்லி போட்டு அந்த வகுப்பறை கலைஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்ல ஐடியாலாம் சொல்லுவாங்க, இங்கே இருக்க ஆளை கூட கேட்டால் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும் சொல்லுவாங்க. இப்போ வகுப்பறை முடிச்சுட்டு போயிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே உங்களை சொல்லலை, நீங்களெல்லாம் டேலண்டாக வருவீங்க, ஆனால் பெரும்பதி அப்படித்தான். ஆனால் அந்த பையன் வகுப்பறை போனதுக்கு பின்னாடி என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்ம ஐடியாவை சொல்லிட்டோம், எல்லாரும் கேலி பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க. ஆனால் வாத்தியார் நினைஞ்சாரு, நம்மளை உற்சாகப்படுத்தினாரு. அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான், இதை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறான், அதை முயற்சி பண்ணி பார்க்குறோம், அதை செயல்படுத்துறான். அப்படி செயல்படுத்துற சமயத்தில் முதல் கட்டமாக என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு தெருவுரத்தில் வந்து குடிக்கி அடிமையாகி போதை அடிமையாகி கிடந்த ஒரு ஆள் என்ன செய்யறான், தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணி எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படிங்கிற வகையில் முயற்சி பண்ற சமயத்தினால அவங்க அம்மா என்ன செய்றாங்க, இருந்து ஒரு குடிகாரனை அப்போ வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, முதல்ல சொல்லி பார்க்குறாங்க. அவன் கேட்கல. கடைசியில் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி குடிகாரன் நீ கூட்டு வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு பத்திரம், வீட்டை விட்டு வெளியே வந்துடும். அப்புறம் ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய போய் ரவுடி இனம் போய் வந்து அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்து இருக்குது. இவன் காரியத்தை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஆனா ரிசல்ட் என்ன செய்யல, சரியான முறையில். அம்மா விரட்டிடுறா, அங்க ரவுடிட்ட போய் அடி வாங்க வேண்டியது, ஒரு வகையில இதுல வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்குன்னு சொல்லி அனுசிரா இருந்தாலும் கூட மனம் தளராம அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்தினுல இவன் அந்த காரியத்தை பண்ண ஒரு கட்டத்தினுல இவன் மூலமாக பயன்பெற்ற ஒரு பத்திரிகை நிருபர் என்ன செய்யறான், அதை பார்க்கறான். பார்த்து இந்த மாதிரி ஒரு பையன் ஐடியாவை சொன்னா அதை செயல்படுத்திக்கிட்டான்னு சொல்லி அவனுடைய புகைப்படத்தை போட்டு அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன மீடியாவில் விளம்பரம் கொடுக்குறான். அதை பல பேர் பார்க்குறாங்க. கடைசியில் இது செயல்படுத்த நல்லா இருக்குமே அப்படிங்கிற வகையில் நிறைய வகையில் உருவாகி ஒரு பெரிய இயக்கமே உருவாகிறது அந்த படத்தினுடைய முடிவில். அப்போ அந்த படத்தில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு 3 பேருக்கு முகம் அறியாத நபருக்கு வந்து அவர் உதவி செஞ்சாருன்னு சொன்னா அது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா உலகத்தையே மாற்றி விடலாம் அப்படிங்கிற வகையில் வந்து அந்த படம் என்ன செய்யுது, முடியுது. ஒரு நீண்ட படங்க, நீண்ட படம். இவ்வளவு நேரம் சொன்னா இல்லையா, இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தை தெரியுமா, வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மாகானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. இன்னைக்கு நிறைய இந்த எம்எல்எம் சொல்றாங்களா இல்லையா, மல்டி லெவல் சொல்றாங்களா இல்லையா, ஒரு ஆள் அதுக்கு அடுத்து அப்படி இப்படி போதிக்கிட்டே இருக்க மாதிரி சொல்றாங்களா இல்லையா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் அது. என்ன சொல்றாங்க, ஒரு சகோதரன் இன்னொரு தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் இவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான். இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டை தான், அந்த வசனத்தை தான் இன்னைக்கு அந்த மெக்கன்சி அந்த அதாவது பேயிட் ஃபார்வர்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹாலிவுட் படத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், எடுத்திருக்கிறான். அப்போ அந்த வகையில் அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், உபகாரம் செய்யணும், சமூக பணிகள் என்ன செய்யணும், டிஆர்எஸ் மாதிரி ஒரு நிறைய பேர் ஆட்கள் என்ன செய்யணும், உருவாகணும். ஆனால் இன்னைக்கு சமூக பணியில் நம்ம எப்படி இருக்கிறோம், இங்கே நான் உங்க இடத்துல கேட்குறேன், உம்ரா செஞ்சவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். உம்ரா செஞ்சவங்க கை தூங்க. ஒரு முறையா 2 முறையா? ஒரு முறை தான். அல்லாஹ் காப்பாற்றட்டும். நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உம்ராங்கிற பேர்ல திரும்ப திரும்ப போறது, திரும்ப திரும்ப ஹஜ் பண்றது, திரும்ப திரும்ப என்ன செய்யறது, போறது. யூசுப் கர்லாவியை பற்றி கேள்விப்பட்டீங்களா? கத்தால இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஹஜ் உம்ராவுக்கு போறதுல வந்து ஒரு 15% பேர் தான் முதல் தடவையாக போகக்கூடியவர்கள். ஒரு 20 லட்சம் பேர் போறாங்கன்னு சொன்னா அதுல 3 லட்சம் பேர் தான் முதல் முறையாக போகக்கூடிய ஆட்கள்.
மற்ற எல்லாம் என்ன செய்றாங்க, திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க, ஹஜ் உம்ராங்கிற வகையில போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ் உம்ரா போனா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட ஒரு சாபி வந்து கேட்கிற சமயத்தினால ஒரு முறை தான் ஹஜ், ஒரு முறை ஹஜ் செஞ்சா போதும். இதே மாதிரி ஒரு முறை உம்ரா கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறை போயிட்டு அப்புறம் ஒரு ஆசை வரும், ஒரு நேர்ச்சைக்காண்டி ரெண்டாவது தடவை போயிடலாம், ஆசைக்காண்டி இன்னொரு தடவை மூணாவது உம்ரா கூட போயிடலாம். ஆனா நிறைய பணக்கார ஊர்கள்ல எல்லாம் வந்து இங்க உம்ரா ஒரே உம்ராவோட நீங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க. ஆனா நிறைய ஊர்களை என்ன செய்றாங்க, திரும்ப திரும்ப உம்ராவுக்கு போறது, ஹஜ்ஜுக்கு போறது. இந்த ஹஜ்ஜுடைய பருவகாலம் வந்து விட்டுன்னு சொன்னா எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த காபாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்படுதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கொரோனா வந்ததுனால எல்லாம் தடைப்பட்டு இருக்குது, இப்ப திறந்து விட்டுருக்காங்க. எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த திரும்ப ஆர்வம் வந்துருச்சு. அந்த ஆர்வம் அக்கறைக்கு எல்லாம் நன்மையை கொடுப்பாங்க. ஆனாலும் கூட ஒரு முறை நம்ம போயிட்டு விட்டோமா இல்லையா, அடுத்து நம்ம போற சமயத்தில் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இப்ப எத்தனையோ சமூக பணிகள் இருக்கிறது, உறவுகள்ல எத்தனையோ பேர் அனாதைகள் இருக்கு. நம்முடைய உறவுகள்ல எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம் எடுத்துட்டோம்னா எல்லாருமே பணக்காரவா இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, உறவுகள் அனாதைகள் இருக்கிறாங்க, மருத்துவ வசதியற்ற நோயாளிகள் இருக்கிறாங்க, பசியால் வாடக்கூடிய ஏழைகள் இருக்கிறாங்க, கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மார்க் எடுத்து படிப்பை தொடர முடியாத அளவுக்கு எத்தனை பேர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. வளர்ந்து வரக்கூடிய இது போன்ற கல்வி நிறங்கள் இருக்கிறா இல்லையா, இது போன்ற கல்வி நிறங்கள் இருக்கா இல்லையா, சாத்தனையில் இருக்கக்கூடிய கல்வி நிறங்கள் இருக்கா இல்லையா. பல முறை நம்ம காவாவை பார்த்து பார்த்து நம்ம அல்லாவை தரிசிச்சிட்டோம். இது மாதிரியான சமூக பணிகள்ல செஞ்சு நம்ம அல்லாவை தரிசிக்க முடியாதா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை நாம யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம், கடைசி நேரத்தினால பிரியக்கூடிய நேரத்தினால மனசுல வந்து ஒரு ஆழமாக தைக்க வேண்டும் என்கிற வகையில உள்ள ஒரு செய்தி. சமீபத்தில் வந்த ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தியை, இதை நானா பேசல, அந்த வார்த்தையை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வாசனை அதோட நம்ம என்ன செய்வோம், நம்ம முடிச்சிடும். உலக புகழ்பெற்ற டிசைனர், அதாவது அவருடைய பேர் வந்து கிர்ஸ்டா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசி கட்டத்தில் கேன்சரால மூத்தா போயிடுறாரு. கேன்சரால என்ன செய்றாரு, மூத்தா போயிடுறாரு, இறந்து போறார். அப்படி இறந்து போகக்கூடிய அந்த ஆள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற சமயத்தினால கடைசியாக எழுதி வைத்த வார்த்தைகள் இவை, கடைசியாக எழுதி வைத்த வார்த்தைகள் இவை. மிகச்சிறந்த ஒரு கோடீஸ்வரர், ஒரு டிசைனர். ஆனா கடைசி நேரத்தில் கேன்சரால பாதிக்கப்பட்டு அவர் என்ன செய்றாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சமயத்தில் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாசகங்கள் நீங்க வாட்ஸ்அப்ல படிச்சிருக்கலாம் அல்லது மறந்து போயிருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம என்ன செய்றோம், ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மௌத்தை விட இந்த உலகத்தில் உண்மையானது எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் விலை உயர்ந்த பிராண்டட் கார் எனது கேரேஜில் நிற்கிறது, ஆனால் நான் சக்கர நாற்காலியில் அன்றாடம் அழைத்து செல்லப்படுகிறேன். சக்கர நாற்காலியில் அன்றாடம் அழைத்து செல்லப்படுகிறேன். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து வகையான டிசைன்களிலும் கலர்களிலும் விலை உயர்ந்த ஆடைகள், காலணிகள், பொருட்கள் அனைத்தும் எனது வீட்டிலே இருக்கிறது. ஆனால் நான் மருத்துவமனையிலே வழங்கிய ஒரு சின்ன கவுனில் ஒரு ஆடையில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது வங்கி கணக்கில் ஏராளமான பணம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு எதுவுமே பயன் தரவில்லையே. எனது வீடு அரண்மனை போன்று கோட்டை போன்று அங்கே இருக்கிறது, ஆனால் நான் மருத்துவமனையில் ஒரு சின்ன படுக்கையில் கிடக்கிறேன். உலகில் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் பயணித்துக் கொண்டே இருந்தேன், ஆனால் இப்போது மருத்துவமனையில் உள்ள ஆய்வகங்களுக்கு அந்த லேபிலிருந்து ஒரு லேபிலிருந்து மற்றொரு லேபிற்கு மாறி மாறி நான் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்று தினசரி 7 சிகை அலங்கார நிபுணர்கள் எனக்கு அலங்காரம் செய்வார்கள். இன்று எனது அலங்காரம் செய்வதற்கு என்னுடைய தலையில் இன்னைக்கு முடி இல்லை. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேன்சர்ல இருக்க சமயத்தில் முடியெல்லாம் போயிடும். அதே போல உலகில் உள்ள பல வகையான ஹையஸ்ட் ஸ்டார் ஹோட்டல்கள் உணவுகளை உண்டு கொண்டிருந்தேன் ஒரு காலகட்டத்திலே. ஆனால் இன்று பகலிலே 2 மாத்திரைகள், இரவிலே ஒரு துளி உப்பு மட்டும் எனக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது. தனியார் ஜெட் விமானங்களில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தேன், ஆனால் இன்று மருத்துவமனை வராந்தாவிற்கு வருவதற்கு எனக்கு 2 நபர்கள் எனக்கு உதவிக்கு தேவைப்படுகிறார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எனக்கு உதவவே கிடையாது, எந்த விதத்திலும் எனக்கு ஆறுதல் தரவில்லை. ஆனால் நான் ஒரு கட்டத்திலே இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்திலே நான் உதவிய சில அன்பானவர்களுடைய முகங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் தான் என்னை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எனவே நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கும் போதே மனுஷ மக்களுக்கு நல்லது செய்து மனுஷங்கிட்டையும் இறைவன்கிட்டையும் நீங்கள் நல்ல பெயர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த வார்த்தையை முடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையோடு என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.